புதுசா கட்டியிருக்கிற ஒரு வீட்ல குடியேறதுக்கு முன்னாடி பேய்களுக்காகவும், சில அன்சாட்டிஸ்ஃபைட் சோல்ஸ்க்காகவும் குடுக்குற ஒரு சாக்ரிஃபைஸ பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். பொதுவா ஒரு புது வீடு கட்டுறதுக்கு 3லருந்து 6 மாசம் டைம் எடுக்கும். இந்த டைம் பீரியட்ல நைட் டைம்ல அந்த வீட்ல யாரும் தங்காததுனால, அந்த வீட்டுக்குள்ள பேய்களும், சில அன்சாட்டிஸ்ஃபைட் சோல்ஸும் புகுதணும் அப்படின்னு நம்புறாங்க. இந்த ரிச்சுவல யார் பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த வீட்ட கட்டுன மேஸ்திரி, அவர் கூட வேலை செஞ்சவங்க. அப்புறம் இந்த ரிச்சுவலுக்குன்னே ஒருத்தர் இருப்பாரு. அவர் மட்டும் தான் இந்த ரிச்சுவல ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த வீட்டோட ஓனர், அவங்க சம்மந்தப்பட்டவங்க யாருமே இதுல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது. அந்த வீட்டோட ஓனர் இவங்களுக்கு ஒரு ஆடு வாங்கி குடுக்கணும். அவ்வளவுதான். ஒரு குறிப்பிட்ட நாள் அன்னைக்கு நைட் 12 மணிக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ஆட வீட்டின் நடுவுல வச்சு அதோட தலைய அறுத்துட்டு, அதோட ரத்தத்த வீட்டு செவுரெல்லாம் தெளிச்சுட்டு, அந்த தலைய ஊர்வலமா எடுத்துட்டு போவாங்க. அந்த ஆட்டோட தலைய ஊர்வலமா எடுத்துட்டு போறப்போ, அந்த ஏரியால இருக்கவங்க யாரும் வெளியவே வரமாட்டாங்க. ஏன்னா, ஒருவேள அப்படி அவங்க அத பார்த்துட்டாங்க அப்படின்னா, அவங்க வீட்டுக்கு ரொம்ப கெட்டதே நடக்கும். இல்லாட்டி அந்த ஆத்மாக்கள் அவங்க வீட்டுக்குள்ள போயிடுவாங்கன்னு நம்புறாங்க. இந்த ரிச்சுவல் எதுக்காக பண்றாங்க அப்படின்னா, அந்த வீட்டுல இருக்கிற பேய் பிசாசுகள் இந்த சாக்ரிஃபைஸ் ஏத்துக்கிட்டு வீட்ட விட்டு வெளிய போயிடும் அப்படின்னும், இன்னும் வரப்போற காலத்துல அந்த வீட்ல எல்லாமே நல்லதா நடக்கும்ன்றதுனால இந்த சாக்ரிஃபைஸ பண்றாங்க. புது வீட்ட பத்தி சம்பந்தப்பட்ட இது மாரி ஏதாவது கிரீப்பியான ரிச்சுவல பத்தி நீங்க கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா, கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே மாரி கிரீப்பியான ஹாண்டட் கன்டென்ட்ஸ்க்காக மேடிஸ் பெட்ரோல ஃபாலோ பண்ணுங்க.